நீங்க சொன்னபடி தான் நாங்க செஞ்சோம். எல்லாமே தலைகீழா நடக்கிறதே. குடும்பத்துல நிம்மதி இல்லாம போச்சு. பெரிய பாவத்தை செஞ்சுட்டு குடும்பமே இழிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க யாரும் எந்த வேலையும் நிம்மதியா செய்யவே முடியல. தனமும் மனசு சரியில்லாம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறா. வெளியில போய் யாருக்கிட்டையாவது அவ உண்மையை சொன்னா குடும்பமானமே போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நல்ல டைம் வந்துருச்சு. இங்க எல்லாரும் வேதனைப்பட்டு இருக்கோம். நல்ல நேரம் வந்துடுத்தான். உனக்கு கட்டத்தை பத்தி என்னடா தெரியும்? ரொம்ப குழம்பி போயிருக்க. ஒன்றும் ஆகாது. அவளை வெளியில கூட்டிட்டு வாங்க. ஐயோ வேண்டாம் சுவாமிஜி, இவ்வளோ நேரம் எங்களை போட்டு போராண்டிட்டு இருந்தா அப்புறம் உங்களையும் போட்டு போராண்டிட போறா. டேய் டேய், நல்ல நேரம் வந்தாச்சுன்னு இந்த சாமி சொன்னல, அந்த சாமி சொன்ன மாதிரி நீ போய் கூட்டிட்டு வா போ. அப்பா சுவாமி சொல்லிட்டாரோன்னு போ. டேய் வேணாண்டா. சுவாமிஜியே சொன்னதுக்கு அப்புறம் என்னடா பண்ண சொல்ற? வேணாம் சும்மா. வாமா, ஏதோ நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து போயிடுது. நீ இதையே மனசுல வச்சுக்க. உன்னை நேருக்கு நேரு பார்த்து பேசக்கூட கூச்சமா இருக்குதானோ. எவ்வளவு பெரிய பாவ செயலை செஞ்சிட்டோம். அதை கூட நாங்க சுயநலத்துக்காக செய்யலமா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அப்படி செஞ்சுட்டா. பரவாயில்ல மாமா. நானும் பேசாம இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருமா. சரி சரி விடுங்க. பழசெல்லாம் மறந்துட்டு ஆக வேண்டிய காரியங்களை பாருங்க. நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்கோ சுவாமி. இந்த ஆத்துல பூஜை புனஸ்காரம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் பூஜை பண்ணிட்டு வரேன். தானோ இன்னைக்கு உன் கையாலேயே சமையல் பண்ணுமா? இருங்கோ சுவாமி. தானோ நல்லா சமைப்பா. நான் பூஜைக்கு போகணும். பரவாயில்ல சுவாமி, எங்களோட சாப்பிட்டுட்டு போங்க. சரி, பரமேஸ்வர பிரசாதம். பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கம்மா. சரிண்ணா. இதோ வந்துடுறேன். என்ன தானோ, நாங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ள நீயே ஆரம்பிச்சிட்டியா? தள்ளிக்கோ, நான் பண்றேன். இல்ல அத்தை, நான் பண்றேன். எதுக்கு நீ கஷ்டப்படுற? நாங்க பண்றோம், விடு. பரவாயில்ல, நானே பண்றேன். அவ இஷ்டப்படியே செய்யட்டும். நீ வா, நம்ம பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலாம். சரிம்மா. தானோ எங்க சமையல் ஆயிடுதா? அடுத்துனா எல்லாம் அவளே செய்யறா. எங்களை அடுக்கலைக்குள்ளேயே விடல. பண்ணட்டும் பண்ணட்டும். இனிமேலாவது அவ சந்தோஷமா இருக்கட்டும். குடும்பா சமையல் தான் எங்களை செய்ய விடல, பரிமாறுவாது செய்யறோமே. மத்ததெல்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்க. அம்மா, இந்தாங்கம்மா நீங்க கேட்டது. உட்காருங்க. கோதண்டம், அனந்து வாங்கோடா. வந்துட்டேன்பா. உட்காருங்க. நீங்களும் போய் உட்காருங்க. சரிம்மா. பரிமளம், நீயும் உட்காரு. இல்லண்ணா, நான் பரிமாறணும். பரவாயில்ல, இன்னைக்கு தனம் பரிமாறுவா.
சாம்பார் நல்ல வாசனை. அவியலை சாப்பிடுவோம். பிரமாதமா இருக்கு. போதும்மா. நல்லா இருக்குல்ல? நல்லா சமைச்சிருக்கா. என்ன சாமி, என்னாச்சு? நல்ல நேரம். உங்க எல்லாருக்கும் நல்ல நேரம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்ல நேரம். அவன் தானே சொன்னா என் குழந்தைக்கு தான் கெட்ட நேரம். கைய கீழே போடு, கைய கீழே போடுறா. வாடா சாமிஜி, வா 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 வா, வாடா வா 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 வா, வாடா வாடே வாடா. நீ சொல்லி தானடா என் குழந்தைய கொண்டாட. நீ உயிரோட இருக்கலாமா? போடா. நீ தானடா என் குழந்தைய கொண்டாட. சாவுடா. போடா போடா. ஏய் என் குழந்தை ஜாதகத்தை நீ கடிச்சல, உன் ஜாதகத்தை நான் கடிச்சிட்டேன்டா. போடா சாமி, போய் சாவுடா. தப்பு பண்ணிட்டேன். அம்மாங்க யாருக்கு கிடைக்காத பாக்கியம் பொண்ணு சாகுறேன். உடம்பெல்லாம் வலிக்கிறதாலும் உள்ளெல்லாம் தனத்தை பற்றி உங்ககிட்ட என்கொயரி பண்ண வந்திருக்கோம். அந்த கேஸில் சஸ்பெண்ட் ஆகி 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அந்த பொண்ணை பற்றி என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? அந்த 8 பேர் கொலை கேஸில் ஃபுட் பாய்சன் சொல்லி எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. இஸ் தட் ட்ரூ? பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க சார். அதனால தான் எல்லாரும் இறந்துருக்காங்க. இது கொலைங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. அதனால தான் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன்.
அப்போ அந்த தனம் மட்டும் எப்படி சார் உயிரோட தப்பிச்சா? சார் அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறியிருக்கா, அதனால அவள் சாப்பிடாம இருந்திருக்கலாம். இன்ஸ்பெக்டர் கபூர், அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், நான் அவளோட கஸ்டமர் தான். நான் ஹைதராபாத் போனப்பெல்லாம் அவள் கூட ஜாலியாக இருந்திருக்கேன். பசியை தீர்த்துக்கத்தான் அவகிட்ட போனேன். ஆனால் நான் கொடுத்த பணம் ஏழைகளோட பசியை தீர்க்கிறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவள் எனக்கு தாசியாக தெரியலை, தெய்வமாக தெரிஞ்சா. அவள் பண்ணின தொழில் தப்பாக இருந்தாலும் நேர்மையானவ சார். இதுல தப்பு நடந்திருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு பணம் தான் முக்கியம்னா எப்படி வேணாலும் வாழ்ந்திருப்பா. ஏன் சார் குடிசையிலையும் குப்பைமேட்லையும் வாழணும்? அப்போ அந்த பொண்ணு கொலை பண்ணலன்னு சொல்றீங்களா? கோழிக்கே அதோட குஞ்ச தொட்டா கொத்த வரும். அஞ்சறிவுள்ள பிராணிகளுக்கே இந்த உணர்வு இருக்கும்போது நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு இருக்காது சார். தான் குழந்தைக்கு ஏற்பட்ட கொடுமையை தாங்க முடியாம அந்த குடும்பத்தையே பழி வாங்கிட்டா. இது ஊருக்கே தெரியும், ஏன் எனக்கும் தெரியும். அவ கொலைகாரின்னு தெரிஞ்சும் நிரபராதின்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, அது தப்பு இல்லையா? உண்மையை சொன்னா நடந்தது கொலை தான் சார், சட்டத்துக்கு முன்னாடி. ஆனா மனசாட்சிப்படி பார்த்தா அது ஒரு தாயோட கோபம் சார். அடுத்தவங்களோட படுத்து அதில் வந்த வருமானத்தை வச்சு மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. ஆனால் ஆசை வார்த்தை காட்டி காதல் அன்புன்னு சொல்லி அவள் வாழ்க்கையே கெடுத்துட்டான் ஒரு புறம்போக்கு பய. அடுத்தவங்க கூட படுக்கும்போது தான் வகுத்தில் ஒரு குழந்தை உண்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி பொழப்பு நடத்தணும் சார். அவ தனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் கனவு மூலியமா தனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம்னு ஆசைப்பட்டா, பெற்றுக்கிட்டா. ஆனால் அந்த குழந்தைய சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லி கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டு இருக்காங்க சார். அந்த குடும்பம் தாய்ப்பாலை கொடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த தாய் வேற என்ன சார் பண்ணுவா? கொண்டுட்டா. நான் சொன்னதை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்லை நான் சொன்னதவே ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா போங்க. நான் பழைய கதையத்தையும் சொல்லுவேன், சோத்துல பள்ளி விழுந்த கதையை. சார் நாமெல்லாம் வந்து அரசியல்வாதிகளுக்கும் ரவுடி பயல்களுக்கும் அடிபணிஞ்சு அவனுக்கு சொல்ல கேட்டு கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி நல்ல பொண்ணுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை சார். இதையும் மீறி என் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க, ஐ டோன்ட் கேர். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், தானா நல்லவ. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ ஜனங்க ஏற்றுக்குருவாங்க. சார் தனாங்கிற அந்த பொண்ணு நிரபராதின்னு நீங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அந்த தீர்ப்பு மேலே எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது சார். இதில் சந்தேகப்பட என்ன இருக்குது? கொலைக்கான சாட்சிகள் எதுவுமே இல்லை, அதனால் அவன் நிரபராதின்னு தீர்ப்பு சொன்னேன். நோ சார், டாக்டரோடைய ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் கொலைதான்னு ஸ்ட்ராங்காக இருக்கே. ஒரு டாக்டரோட ரிப்போர்ட் மட்டும் வச்சுக்கிட்டு அவள் தான் கொலைகாரன்னு எப்படி சொல்ல முடியும்? வேற யாராவது பண்ணியிருக்கலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஒன்லி திங் அவள் ப்ராஸ்டிடியூட். ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்தவளை அந்த ஃபேமிலியை எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்க்கும்போது ஜாதகத்தை காரணம் சொல்கிறாங்க. அதே ஜாதகம் சரியில்லைன்னொன்னே அவள் குழந்தைய கொண்டுட்டாங்க. இட்ஸ் ரெடிகுலஸ். இந்த மூட நம்பிக்கை எப்படி நம்ம என்கரேஜ் பண்ண முடியும்? எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால தான் அந்த தீர்ப்பு சொன்னேன். We got something entirely different, sir. Mr. Nambiar, I have given the judgment according to my consciousness. என் மனசாட்சி படி கொடுத்துருக்கேன். அதனால தான் அந்த போஸ்ட்டில் என்னால் இருக்க முடியல. I resign my job. தனம், 500 ரூபாய் இருக்கா? நான் அதுக்காக வரல. நான் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போலீஸ். நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உன் புருஷன் குடும்பத்தோட கோடிக்கணக்கான சொத்து உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் ஏன் மறுபடியும் இங்க? அந்த பணம் எனக்கு தேவையில்லை. ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தனம், பணம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையே ரணம். இன்னைக்கு எனக்கு காசு கொடுத்து யார் யார் கூப்பிடுறாங்களோ அந்த நேரத்துல மட்டும் நான் அவங்களுக்கு சொந்தம். இதுல எந்த உறவும் இல்ல, எந்த பிரிவும் இல்ல, எந்த சந்தோஷமும் இல்ல, எந்த துக்கமும் இல்ல. அதான் தனம். சார் அவள் தான் கிடைச்சிட்டாளே சார். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமே சார். இவ்வளோ பேர் சொன்னதுக்கு அப்புறமும் நாம அப்படி செஞ்சா நாம மனுஷங்களே இல்லை.
file closed.